பாஜகவுடன் கூட்டணி வைத்ததே தவறு என முன்னாள் அதிமுக அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்திருந்த கருத்திற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை காட்டமாக பதிலடி கொடுத்துள்ளார். பாஜகவோட கூட்டணி வச்சது யாரு குருத்தலா இருக்குங்கன்னா, இன்னைக்கு செல்லூர் ராஜா அண்ணன் வேண்டிட்டு இருக்காரு, ஆண்டவா அந்த விஜய் அவரை எப்படியாச்சும் அனுப்பிவிடு, இந்த எம்ஜிஆர் ஐயாக்கு பின்னாடி இந்த விஜய் ஐயா வந்தா எங்களை காப்பாத்திடுவாங்க. இதை ஒரு வெட்கக்கேடாக நான் பார்க்கின்றேன். அவ்வளவு பெரிய ஒரு கட்சி, 72 இருந்து இருக்கக்கூடிய கட்சி, புரட்சி தலைவரார் புரட்சி தலைவி அம்மாவால் இருந்த ஒரு கட்சி, இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய தலைவர் கடையில பாத்திரம் விற்கிற மாதிரி வித்துட்டு இருக்கிறாங்க. அண்ணே நீங்க வாங்கினே 10 ரூபாய்க்கு 2 பாத்திரம், நீங்க வாங்கினே 10 ரூபாய்க்கு 3 பாத்திரங்கிறாரு செல்லூர் ராஜா அண்ணன். விஜய் என்னன்னா வாங்க வாங்கன்னு இவரை கூட்டு வந்துருவாரு. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு சித்தாந்தம் சார்ந்த கட்சி. சித்தாந்தத்தை அவங்க வைக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு சித்தாந்தம் சார்ந்த கட்சி. நாளைக்கு விஜய் அவங்க வர்றாங்கன்னா அவர் ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வர போறாங்க. நாம் தமிழர் சீமான் அவர்கள் அவர் ஒரு சித்தாந்தத்தை வச்சிருக்காங்க. நாங்க ஏத்துக்கலாம், ஏத்துக்காம இருக்கலாம், மக்கள் நீங்க ஏத்துக்க போறீங்க, ஏத்துக்காம இருக்க போறீங்க. ஆனா இன்னைக்கு அதிமுகவுடைய நிலைமை திரு செல்லூர் ராஜா அவர்கள் பேசுறது இன்னைக்கு உறுத்துது. நாங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சது உறுத்துதுன்னு சொல்றவரு, அவரு கட்சி தலைவரை பத்தி சொல்லாமே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026 234 ஜெயிப்பாருன்னு சொல்லாமல்லண்ணா. ஒரு விஜய் எங்களை காப்பாற்றுவாருன்னு பேசும்பொழுது அவருக்கே அவர்களுடைய தலைவரின் மீது நம்பிக்கை இழந்ததாகத்தான் நான் பார்க்கிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.